அழகான கிராமத்துல அழகான நீரோடை இருந்துச்சாம். அந்த ஊரே பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமாமா. அங்க ஒரு நீரோடை இருந்துச்சாமா. அந்த நீரோடையோட ஓரமா பின்னின்னு ஒரு மரம் ஒண்ணு நல்ல பெருசா நெறைய கொம்புகள் எல்லாம் வச்சு நெறைய நெறைய இலைகளோட பறந்து விரிந்து பெருசா இருந்துச்சாமா. வழியா போற மக்கள் எல்லாருமே பின்னி மரத்துக்கு கீழ ஓய்வெடுக்காம போகவே மாட்டாங்களாமா. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய நல்ல காற்று தரக்கூடிய மரமாமா. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு குட்டி மரம் இருந்துச்சாம். அது பேர் சில்லியாம். அது பார்க்க ரொம்ப ஒல்லியா, குட்டியா இருக்குமாமா. அதனால மக்கள் பெருசா அந்த மரத்த கண்டுக்கிட்டதே இல்லையாமா. ஆனா அத நெனச்சு சில்லி ஒரு நாளும் வருத்தப்பட்டது இல்லையாம். இந்த பின்னிய மக்கள் பெருசா நெனைக்கிறதால ரொம்ப பெருமையோட உச்சத்துக்கே போயிடுச்சாமா. அது மட்டும் இல்லாம என்ன பண்ண ஆரம்பிச்சுச்சா, இந்த சில்லி மரத்த வம்பிழுக்க ஆரம்பிச்சுச்சாமா. "நீ பாத்தியா எவ்ளோ குட்டியா இருக்கன்னு? நீ மெலிஞ்சு போய் இருக்க. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா, அங்க நீரோடை இருக்குல்ல, அதுல பாரு. அந்த நிழல்ல தெரியும் பாரு உன் உருவம்ன்னு" சொல்லி ரொம்ப கேலி பண்ணி சிரிச்சுச்சாம் இந்த பின்னி. மக்கள் இதெல்லாம் பார்த்தும் பெருசா எதுவுமே கண்டுக்கலையாமா. சில்லியோ, பின்னியோ 2மே நிழல் கொடுத்தா போதுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்துட்டாங்களாமா. இதனால என்னாச்சு, சில்லி ரொம்ப மனசு உடைஞ்சு அழவே ஆரம்பிச்சுருச்சாமா. அழுதுட்டு அதுக்கப்புறம் சில்லி சரியாயிடுச்சாமா. அன்னைக்கு ஒரு நாளுன்னு பார்த்து ரொம்ப புயல் காற்று வீச ஆரம்பிச்சுருச்சாமா. பின்னிக்கு நம்ம ரொம்ப உறுதியா இருக்கோம். நமக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு சில்லிய பார்த்து, "பாத்தியா நீ அங்கிட்டும், இங்கிட்டும் எப்படி ஆடிக்கிட்டே இருக்கன்னு. உன்னால ஒரு இடத்துல நிக்க முடியுதா? ஆனா நான் பாத்தியா எப்படி நிக்கிறேன்னு" ரொம்ப கேலி பண்ணிட்டே இருந்துச்சாமா. சில்லி மனசுல எப்படியாவது நம்ம உயிர் தப்பிச்சா போதுன்ற மாரி நெனைக்க ஆரம்பிச்சுருச்சாமா. ஆனா இந்த பெரிய மரமான பின்னி திடீர்னு ஒரு புயல் காத்து சடனா வீசினதுல டக்குன்னு என்னாச்சா, வேறு அடியோட பிச்சுட்டு போயி ஆத்துல விழுந்துருச்சாமா, அந்த நீரோடையில. ம மக்கள் எல்லாருமே நைட்டு வீட்டுக்குள்ள இருந்ததால என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியலையாமா. அதுக்கப்புறம் என்னாச்சா, காலையில பார்க்கும்போது, அங்கிட்டும் இங்கிட்டும் இப்படி ஆடி ஆடி சில்லியோட உயிர் தப்பிச்சிருச்சு. ஆனா ஒரே இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்த பின்னி அ வேரோட தண்ணீல சாஞ்சிருச்சாமா. அத பார்த்து மக்கள் ரொம்ப வியந்து போனாங்க. அப்பதான் மக்களுக்கு புரிஞ்சுச்சாம், நம்ம சில்லி அமைதியாவும், எது சொன்னாலும் ஏத்துக்கிட்டு, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போனான். அதனாலதான் உன் உயிர் பிழைச்சு இன்னைக்கு நிக்கிறான். ஆனா இந்த பின்னிய பாத்தீங்களா, ரொம்ப தலைக்கனம், பிடிவாதம், ஆணவம்லாம் வச்சுட்டு இருந்ததே, அவன் இப்ப வேரோட சாயறதுக்கு காரணமாயிடுச்சு. அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாமா.